ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் ரிலேட்டடாக ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணிக்கிறது, எப்படி போலீஸ் வெரிஃபிகேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக வீடியோ ஒன் பை ஒன் வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கங்க. அதில் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ அந்த வகையில் ஒரு ப்ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் 8th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். நான் வந்து 10வது படிச்சிக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, நான் எப்படி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கிறதுன்னு கேட்டிருந்தாரு. இதுபோல் நீங்கள் வந்து 10வது கம்மியாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆர் கேட்டகரியில் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி பாஸ்போர்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கிறது அப்படின்ற நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆர் ஆப்ஷன் வரும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்ளை பண்ணுற அந்த வீடியோவில் ஈசிஆர் ஆப்ஷன் வரும்போது சொல்லியிருப்பேன். ஸோ அதே தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆர் நான் ஈசிஆர் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, நம்ம படிக்காத கேட்டகரியாக இருக்கும் அப்படின்னா ஈசிஆர் கேட்டகரியில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஈசிஆர் கேட்டகரியில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிச்சதுக்கான எந்த சர்டிஃபிகேட்டும் கொடுக்க தேவையில்லை. ஓகேங்களா, ரெண்டாவது ரொம்ப முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக நீங்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்காக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். ஏஜென்சி மூலிமா பார்த்திங்கன்னா வேலை வாங்கி தரேன், வெளிநாட்டில் வேலை இவ்வளோ சம்பளம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து வேறு ஏதாவது வேலையை கூட்டுருவாங்க. ரிட்டர்ன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டுக்கு வரத்துக்கு கூட எந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் மாட்டிருக்காங்க இல்லைங்களா, நியூஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன். நம்ம பாஸ்போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சம் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஈஸியர் அப்படின்ற மாதிரி சீல் வச்சு தருவாங்க, தருவாங்க. இது மாதிரி ஏதாவது சிக்கலில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஹெல்ப் வாங்கிக்கலாம். ஸோ ஹெல்ப் வாங்கிட்டு நம்ம வந்து அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரத்துக்கோ இல்லை நம்ம நாட்டுக்கு திரும்ப வரத்துக்கோ ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதற்கானது தான் இந்த ஈஸியர். ஓகேங்களா, ஸோ முக்கியமாக நீங்கள் வேலைக்காக போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது கரெக்டான ஆப்ஷனாக பார்த்து கொடுத்துக்கங்க, ஈஸியராக நான் ஈஸியராக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் நீங்கள் படிக்காதீங்களா, அதாவது 10வது கம்மியாக படிச்சிருந்தா இந்த ஈஸியர் ஆப்ஷனில் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, அதே போல் இப்போ நான் 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன், நான் 10வது படிக்கணும் அல்லது 11வது 12வது நான் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா இடையில நின்றுட்டேன், திரும்ப படிக்கணும், தாராளமாக படிக்கலாம். நிறையா டுட்டோரியல் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இருக்குது. ஆன்லைனில் படிச்சுக்கிறதுக்கான ஆப்ஷனுமே இருக்குது. வீட்டிலேருந்தே படிச்சுட்டு எக்ஸாம் மட்டும் எழுதுகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. அதற்கான டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா. ஓகேங்களா, கண்டிப்பாக நீங்கள் 10வது 11வது 12வது எது வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதற்கான சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக 10th கம்ப்ளீட் பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா.